த்ரிஷா வீட்ட சுத்து போட்ட போலீஸ். அங்குல அங்குலமா அலசுன ஆபீசர்ஸ். அடிக்கடி வர்ற மர்ம மெயில். சென்னையில கடந்த சில நாட்களாவே தொடர்ச்சியா வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில, பிரபல நடிகையான த்ரிஷா வீட்டுக்கு மறுபடியும் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பல தடவ மிரட்டல் வந்தும், ஒவ்வொரு தடவையும் அது புரளி அப்படின்னு சொல்லக்கூடிய போலீசார், இதுவரைக்கும் மிரட்டல் ஆசாமிய கைது செய்யல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் ஒண்ணு வந்ததா சொல்லப்படுது. அந்த மின்னஞ்சல்ல சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா வீட்டுல வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறதாவும், அது சீக்கிரத்திலேயே வெடிக்கும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருந்ததா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த தகவல் கிடைச்சதும் போலீசார் உடனடியா அவசர நடவடிக்கையில இறங்கினாங்க. வெடிகுண்டு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அப்புறம் மோப்ப நாய்கள் உதவியோட நடிகை த்ரிஷாவோட வீட்டுல தீவிர சோதனை நடத்தப்பட்டுச்சு. வீட்டோட உள்ளேயும் வெளியேயும் முழுமையா ஆய்வு செஞ்சாங்க. ஆனா ரொம்ப நேரம் நடந்த சோதனையோட முடிவுல எந்த விதமான வெடிபொருளும் அங்க கண்டுபிடிக்கப்படல. இதனால வந்த மிரட்டல் வெறும் புரளி அப்படின்னு அதிகாரிகள் உறுதி பண்ணாங்க. கடந்த சில நாட்களாவே சென்னையில இருக்கக்கூடிய பல முக்கிய இடங்களுக்கு இந்த மாதிரியான மிரட்டல் தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. குறிப்பா பிரபல நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி அலுவலகங்கள், அப்புறம் வெளிநாட்டு தூதரகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிவச்சு மிரட்டல் விடுக்கப்படுது. குறிப்பா நடிகை த்ரிஷாவோட வீட்டுக்கு இதுவரைக்கும் 5 தடவ வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரே நபர் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான மிரட்டல் விடுக்கிறாரா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு குழு செயல்படுதா? அப்படிங்கிறத பத்தி போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுக்கிடையில சென்னை சாலிகிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே மாதிரி தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வங்கதேச துணை தூதரகத்துக்கும் மின்னஞ்சல் மூலமா வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடங்கள்லயும் போலீசார் விரைந்து சென்று சோதனை நடத்தினாங்க. ஆனா அங்கேயும் எந்த விதமான வெடிபொருளும் கிடைக்கல. இந்த தொடர் மிரட்டல்கள் தொடர்பா சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மின்னஞ்சலும் எங்கிருந்து அனுப்பப்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதே மாதிரியான சம்பவங்கள் கடந்த நவம்பர் மாதத்துல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நடிகை த்ரிஷா வீடு மட்டும் இல்லாம பிரபல இயக்குனர் மணிரத்னம், நடிகர் விஷால் மாதிரியானவங்க வீடுகளுக்கும் இதே மாதிரியான மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் அப்பப்போ மிரட்டல்கள் தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த், அன்புமணி ராமதாஸ், அப்புறம் ராமதாஸ் இவங்களுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. சென்னை நகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், சென்னை அப்புறம் ரஷ்ய தூதரகத்துக்கும் அப்பப்போ மிரட்டல் வர்றதும் குறிப்பிடத்தக்கது.